Welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு 3D டயக்ராம் AutoCADல 3D டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டிங் எப்படி அப்ளை பண்ணுறது இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்கெட்ச் நம்ம ட்ரா பண்ணிப்போம். மெஷர்மெண்ட்டுக்கு போயிட்டேன். ரியலிஸ்டிக் செட் பண்ணிக்கிட்டேன். சாலிடாக பாலிசாய்டு எடுத்துக்கிறேன். ஹைட்டு வந்து 50, ரைட்டு ஒரு ஃப்ளோரும் 3 சைடில் வந்து வால் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மெக்கானிக்கலுக்கு சிவிலுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பிளேஸில் கொடுத்துருக்கறதுனால இப்போ இதை வந்து சிவிலுக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டூல் நம்ம வந்து ட்ரா பண்ணிப்போம். இந்த ஒரு சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் அண்டு சிவில் டிபார்ட்மெண்ட்டு ரெண்டு பேர்த்துக்கும் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். வந்து ஒரு டேபிள் நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். ஓகே, வந்து இது வந்து 2Dயில் மாற்றிங்க. டேபிளுக்கு தேவையான லெக்கன் அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி வேஸ்ட் பண்ணி இங்கே ஒரு லெக்கு, ஒரு லெக் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். மெஷர்மெண்ட்டுக்கு போயிட்டு சாலிட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட் வியூ அதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னாக்கா இதை மூவ் பண்ணி வச்சுக்குவோம். ஹைட்டு நான் பாட்டம்லேயே இருக்குது. மூவ் என்டர் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி F8 ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்மூத்தாக ஒரு 20 வேல்யூ கொடுத்து மூவ் பண்ணிக்கிட்டேன். இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா மூவ் என்டர் இந்த 4 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதை பேஸ் பண்ணி ஒரு 20 ஹைட்டு நமக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இதில் எக்ஸ்ட்ரூட் ஃப்ரண்ட் லெக் extrude next leg enter front
எக்ஸ்ட்ரூடு another one leg enter நம்ம வந்து front viewக்கு போய்க்கும் front viewல கரெக்டா அந்த ஃப்ளோர்ல டச் ஆகிற மாதிரி எக்ஸ்ட்ரூடு ஆன் தி செல் பண்ணி என்டர் பிரஸ் பண்ணிட்டேன் அகைன் front view போயிட்டு அந்த ஃப்ளோர்ல டச் ஆகிற மாதிரி கொடுத்துட்டேன் இப்போ ஐசோமெட்ரிக் வியூ போயிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெக் வந்து 4 சைடு வந்து அப்ளை ஆகிடுச்சு டேபிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மே இதில் வந்து ஒரு வுட் எடுத்துக்கிறேன் விசுவலைஸ் வைக்கிறேன் இதில் விசுவலைஸில் ரியலிஸ்டிக் டூலோட 4 லெக்குக்கும் நான் வந்து வுட்டு கலர் அப்ளை பண்ணிட்டேன் இதுக்கு வந்து டேபிளோட டாப் சைடுக்கு வேறு வுட்டு நான் கொடுத்துருக்கேன் சப்போஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வெரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் கொடுத்து இல்லை உங்களுக்கு வந்து கிளாஸ் மாடலில் வேணும் அப்படின்னாலும் இதே பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸஸ்லாம் இருக்கும் அது ரெட் கலர் வேணும் நீங்கள் ரெட் கலர் கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன ஒரு ஸ்டோல் வந்து இங்கே ட்ரா பண்ணியாச்சு இப்போ ஃப்ளோருக்கு வந்து இதில் ஃப்ளோரிங்கில் நிறைய டைப் இருக்குது டைல்ஸ் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ட்ராக் பண்ணி அதில் இது பண்ணாலே உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஆனால் உங்களுக்கு வந்து என்ன கலர்ஸ் வேணுமோ அதுக்கு எது மாதிரி நீங்கள் வந்து டைல்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ளோருக்கு கலர்ஸ் டைப்ஸ் நிறையா இருக்குது டைல்ஸுக்கு ஓகே இது இருக்கட்டும் வாலுக்கு bricks மாடல் ஸ்டோன் மாடல் bricks மாடலில் இருக்கும் அப்படியே உங்களுக்கு அதாவது பெயிண்டிங் கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி பெயிண்டிங் நம்ம கொடுத்துக்கலாம்
இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது டோட்டலாக வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகாது. இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் அப்ளை பண்ணோன்னாக்கா ஆர் மெட்டீரியல் இதில் சாலிட் எடிட்டிங் போயிட்டு அதில் வந்து ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கணும். அதில் வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணிங்கனாக்கா எந்தெந்த சைடு உங்களுக்கு வேணுமோ அந்த சைடை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி மெட்டீரியல் நம்மள அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு வீடியோஸ்லேயே மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணி சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, இப்போ ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு வந்து லைட்டிங் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது? லைட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா விசுவலைஸ் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்டு, ஸ்பாட்டு, டிஸ்டன்ட்டு, வெப் லைட்டுங்கிற மாதிரி. பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செலக்டட் ஏரியாவை ஃபேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸ்பாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரவுண்ட் சர்க்கிளில் நம்ம எந்த ஆங்கிள் கொடுத்து பண்ணுறோமோ அந்த இதில் மட்டும். இப்போ டார்ச் லைட் அடிச்சோம்னாக்கா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சென்ட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது பாயிண்ட், அந்த எந்த பாயிண்ட் நம்ம வைக்கிறோமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் பண்ணுறது அந்த இதுக்கு பர்டிகுலர் ஏரியாவில் சம் பாயிண்ட்ஸு. இது அந்த பகுதியை மட்டும் நம்ம காட்டக்கூடியது. டிஸ்டன்ஸ்னாக்கா அந்த எட்டியிருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அந்த சம் டிஸ்டன்ஸில் செட் பண்ணோம்னாக்கா அங்கேருந்து லைட் வர மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் லைட் இல்லையா, இதை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா லொக்கேஷன் கேட்குது. எனக்கு வந்து இந்த லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட்டு வந்து இதை வந்து எஃபைட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா LIVH லைட் 2 ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இன்டென்சிட்டி ஒரு 10, ஸ்டேட்டஸ் ஆன், என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு இங்கேருந்து இதை மட்டும் இப்படி ஃபோக்கஸ் பண்ணி லைட் அடிக்கிற மாதிரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட் தெரியுது. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு லைட்டிங் இருக்குது, அப்ளை ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து இங்கே இது கொஞ்சம் இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணி இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த சேஞ்சஸ் நடக்கும் உங்களுக்கு. ஓகே, கண்ட்ரோல் செட் கொடுத்து நான் பெரிய ஸ்டேஜ் போய்க்கிறேன். இந்த மாதிரி லைட்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லொக்கேஷன் கேட்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பார்ட்டுக்கு நம்ம லைட்டிங் அப்ளை ஆகணும் அந்த மாதிரி கேட்கும். ஒன் பை ஒன்னாக நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள்.